Hello guys, welcome back to Cyber Codex. இன்னைக்கு நாம நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். யாரெல்லாம் பைத்தான் ப்ரோக்ராம் புதுசு நம்ம சேனலுக்கும் புதுசோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான். ஸோ பைத்தானை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். பிகாஸ் ஆஃப் we are giving some problem to solve the given problem with the help of using Python program and practical applications. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லாம் நாம் ரியல் டைமுக்கு நம்ம வித் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் ஆஸ் அ பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? Then what are the data types, functions and build in functions, and with the help of real world examples மூலமா we are going to prepare and learn by doing the Python program. So as an introduction to Python. Okay, so யாருக்கெல்லாம் Python program, those who are beginner in a Python program, it's easy because it's an friendly syntax. Each and every syntax is easy to learn as a user or student or programmer, even for those with no prior programming experience. ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்டோ இல்லை லேர்னரோ ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி syntax. ஓகேவா? ரைட். அண்ட் தென் ஈஸியாக இதை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் இஸ் அன் versatile applications. versatile applications அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ரம் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் டு ஆட்டோமேட் த சிஸ்டம் லைக் மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங் மூலமாக we are going to apply. But how? We are going to extensive libraries to empower diverse applications. எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸையும் நாம் என்ன பண்ண போகிறோம், பைத்தானோட லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ண போகிறோம். தென் தேர்ட் ஒன், லார்ஜ் அண்ட் சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் abundant resources. லைக் என்னென்ன ரிசோர்ஸஸ் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணிக்க போகிறோம், இட்ஸ் அண்ட் vast community to provides. தென் எக்ஸ்டென்சிவ் லைப்ரரிஸ் லைக் pandas, numpy. ஸோ இந்த மாதிரி math libraries. ஸோ இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாத்தையும் இட்ஸ் அண்ட் ப்ரீ-பில்ட் லைப்ரரிஸ். ஸோ நம்மளோட காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், ஈஸி டாஸ்க்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் எலிமினேட்ஸ் த நீட் டு ரைட் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ராச் பண்ணிக்கலாம். தென் பைத்தான் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஒரு டேட்டாவை இண்டீஜரா, ஃப்ளோட்டா, ஸ்ட்ரிங்கா, பூலியனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறது தான் பைத்தான் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இண்டீஜர்ஸ். ஸோ இண்டீஜர்ஸ் இஸ் நத்திங் பட் டு ரெப்ரசன்ட் த ஹோல் நம்பர்ஸ் லைக் 1, 2, 0, -5. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் இண்டீஜர், லைக் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ். ஓகேங்களா? தென் ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத ஃப்ளோட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் நம்பர்ஸ் வித் டெசிமல் பாயிண்ட்ஸ். ஸோ வாட் ஆர் த நம்பர்ஸ் வித் த டெசிமல் பாயிண்ட்ஸ் லைக் 3.14, 5.5, -2.5. தென் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா str. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் டெக்ஸ்ட் enclosed in single quotes or double quotes within a bracket. ஸோ ஒரு ப்ராக்கெட்குள்ளே ஒரு சிங்கிள் கோட்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ ஸ்ட்ரிங் எஸ்டிஆரை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே. தென் பூலியன்ஸ். ஸோ பூலியனை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா பூல், லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0 ஆர் 1. ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம், பூல். தென் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், if-else statements, else statements, nested if statements. So first one, if statements.
லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே we are giving some decisions. ஸோ நான் ஒரு டெசிஷனை மேக் பண்ணணும். ஸோ how I'm going to be do. ஸோ if ஸ்டேட்மெண்ட்டில் execute a block of code only if a condition is true. Like if a is greater than 5 அப்படின்னா எனக்கு நான் லைக் ஒரு 6 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எனக்கு இஃப் கண்டிஷனுக்குள்ளே அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எனக்கு போகும். ஸோ என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எங்கே போகும், இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும். இதுவே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, என்னோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தது இன்கேஸ் ஏ ஈக்குவல் டு 3 அப்படின்னா எங்கே போகும், நம்ம ஏ இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ எனக்கு 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் போயிட்டு என்னது லெஸ் தென் 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ தட் எக்ஸிக்யூட் ஒன் பிளாக் இஃப் ட்ரூ, another if false. So if condition is true, then going to it, or else false, I mean else statements kulla pogum. Then elif, that means multiple conditions to be checked sequentially. நமக்கு multiple decisions check பண்ணனும் அப்படின்னா we are going to move elif statement. Then fourth one, nested if statement. So nested if statement அப்படிங்கிறது I'm going to be combine multiple conditional statements, even though it can be more complex logic. ஸோ எனக்கு காம்ப்ளெக்ஸான லாஜிக்காக இருக்குது, or else my decisions based on different inputs and conditions. ஸோ நான் அதை எப்படி வந்து ரெஸ்பான்சிவாக என்னோட அப்ளிகேஷன்ஸில் நான் கொடுக்கலாம். ஸோ that states or that time we are going to use conditional statements and control flow. Okay guys, நீங்கள் வந்து நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆஸ் அ பிகினர் ஈஸியாக புரியும். அதர்வைஸ் பைத்தான் இஸ் டஃப் ஃபார் யூ. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் இதை வந்து நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ். எனக்கு ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரன் ஆகணும், ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னா ஸோ we are going to give functions. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா def அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ they improve code readability, organization and maintainability by breaking down complex problems into smaller, like decomposition. நான் ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கை I'm going to be reduce. Then modules. ஸோ மாடியூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த டைமில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் கண்டெய்னிங் பைத்தான் கோட். என்னோட பைத்தான் கோடில் ஃபைல்ஸ் வச்சு எனக்கு என்ன இருக்கும், கோட்ஸ் இருக்கும். ஸோ இட் ப்ரொவைடிங் ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் லைக் நம்ம அங்கே லைப்ரரிஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி என்னென்ன ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், பைத்தான்னாலே ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் நம்ம அந்த கிளாஸஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம். Then loops and iterations. So loops and iteration is nothing but for loop. So we are going to iterate over sequence like list, tuple, string or other iteratable object. So நான் எந்த மாதிரி iteratable objects வச்சிருந்தாலும் அதை நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to be update. So இது நான் processing of items like collections அப்படின்னு சொல்லுவோம். Okay, so then இதில் நம்ம என்னென்ன ஐட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். தென் while loops. ஸோ என்னோட ஒரு பிளாக் ஆஃப் கோடு என்னோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது ரன் ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் ஐம் கோயிங் டு யூஸ் while loop. தென் லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் பிரேக், கண்டினியூ, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அலோவ் பண்ணுறதுக்கு we are going to use a fine grain control லைக் ஓவர் லூப் அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஈஸி டு எஃபிஷியன்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் specific cases. Then working with data structures. So data structures concept அப்படிங்கிறது தான் ஈஸி. நம்ம வந்து லிஸ்ட்டு, டியூப்புளு, ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறது. ஸோ லிஸ்ட்டு, டியூப்புள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து வித்தின் என்ன மாதிரி கான்செப்ட்ஸில் நமக்கு கொடுக்கும். லைக் எனக்கு ஆர்டரா இல்லை அன்ஆர்டரா, மியூட்டபிளா இம்யூட்டபிளா அப்படின்னு பார்த்தோன்னா லிஸ்ட் இஸ் அன் மியூட்டபிள் அண்ட் டியூப்பிள் இஸ் அன் இம்யூட்டபிள். ஸோ நான் எப்படி வந்து ஒவ்வொரு இதையும் ஆர்டர் பண்ணி எனக்கு
இம்யூட்டபிள் சீக்வன்ஸாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே எனக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது, வேர் வாட் ஆர் த மாடிஃபிகேஷன் சிஸ்டம், then dictionaries is nothing but unordered collections, and here API concepts, key value pair concepts use பண்ணுவாங்க. Then finally real time examples. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்எல்ஸ் ஒரு கிளாஸ் இருக்குது, ஸோ அந்த கிளாஸ் ரூமில் நான் ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட்ஸ் how I'm going to be or how I'm able to analyze, like worst students, best students or middle students, so how I'm going to be analyzed. ஸோ டேட்டா அனலைஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே யூஸ் ஆகலாம். லைக் நான் ஆவரேஜ் கிரேட் 85 அப்படிங்கிறது நான் ஆவரேஜ் கிரேட், ஸோ ஹையஸ்ட் கிரேட் above 90, and then 78 is lowest grade, then 15 is failing students, so below students. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு அனலைஸ் ஹியர். ஸோ இந்த மாதிரி ஒர்க், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்க்கெலாம் நான் என்ன யூஸ் பண்ணலாம், என்னோட பைத்தான் யூஸ் பண்ணலாம். தென் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆட்டோமேட்டிங் ஃபைல், லைக் இப்போ நம்ம ஒரு ஏஐ கிரியேட் பண்ண போகிறோம், ஆர்எல்ஸ் நான் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி we are going to use the ஃபைல். ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃபோல்டர் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ here I'm going to import modules, then define the functions, then implement the logics. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we are going to check. ஓகே, தென் டெஸ்ட் அண்ட் ரீஃபைன். ஃபைனலாக அது எனக்கு எப்படி அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணி நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன்ல, ஸோ அந்த கான்செப்ட்ஸ் தான் டெஸ்ட் அண்ட் ரீஃபைன். அண்ட் தென் ஒரு சிம்பிளாக நான் ஒரு வெப் ஸ்க்ராபர் பண்ணுறேன், ஒரு வெப் பேஜை வந்து ஐம் கோயிங் டு பி அனலைஸ். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பார்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு பி இம்போர்ட் சம் லைப்ரரிஸ். என்னென்ன லைப்ரரிஸ் வேணும், ஸோ அதுக்கு நான் வந்து பியூட்டிஃபுல் சோப் அண்ட் ரெக்யூஸ்ட் அப்படின்னு எடுத்துருக்கேன். தென் வெப்சைட்டை நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு பி பாஸ் த HTML. ஸோ HTML கூட நான் பாஸ் பண்ணுறேன். தென் எக்ஸ்ட்ராக்ட் மை டேட்டா லைக் CSS செலக்டர்ஸ். Then finally I'm going to be process my data whether the format is right or wrong, or else clean format like DF நம்ம data frame யூஸ் பண்ணி அதை cleanலாம் பண்ணுவோம்ல, so that process is going to be performed here. So இது மூலமா நம்ம we are going to extract the necessary data cleanly and accurately. We are going to fetch the accurate data. So இதை நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்னா based on my website terms and services like robots, இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் நம்ம பண்ணலாம். ஓகேவா கைஸ்? ஓகே, யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் தென் தோஸ் ஹூ ஆர் நியூ ஃபார் பைத்தான், ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம HTML ரிலேட்டட்